தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 16 முதல் 30 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 16வது வாக்கியம், இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூட்டத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். என்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் கடந்து வருகின்றார். வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் அவர் எழுந்து வாசிக்கின்றார். அப்படி என்றால் இயேசுவுக்கு இறைவார்த்தை வாசிக்கின்ற பழக்கம் அங்கு உண்டு. ஆலயத்தில் தொழுகை கூட்டத்தில் அங்கு வாசிக்க வருகின்றார். நம்முடைய பிள்ளைகள், குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் வாசகம் வாசிக்கிறார்களா? ஆலயத்துக்கு செல்கின்றார்கள். ஆலயத்துக்கு செல்கின்ற பொழுது வாசகம் வாசிக்கின்ற பழக்கம் அவங்களுக்கு உண்டா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதில் இறை வார்த்தை வாசிக்கிற பழக்கத்தை நம்ம பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்போ ஒருவேளை பங்குகளில் சாத்தியம் இல்லாமல் ஆகலாம். காரணம், 2000 குடும்பங்கள், 200 குடும்பங்கள், 300 குடும்பம் இருக்கிற இடத்தில் அவரால் வாசிக்க முடியாமல் இருக்கலாம். அதனால தான் அன்பிய கூட்டங்கள் நடக்கின்றன. அப்போ அன்பிய கூட்டங்களில் பிள்ளைகளை பங்கெடுக்க வைக்க வேண்டும். அவர்கள் இறை வார்த்தை வாசிக்க வேண்டும். அப்போ வாசகம் வாசிப்பது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இறை வார்த்தைகள் படிக்கின்ற சமயத்தில் அது முழக்கங்களாக மாறிவிடுகிறது. நாம் படிக்கின்ற இறை வார்த்தை வழியாக கேட்கின்றவர்களுக்கு விடுதலையும் சௌக்கியங்களும் கிடைக்கும். காரணம், வார்த்தை விடுதலை தரும். இனி அந்த வார்த்தை குடும்பத்தில் பிள்ளைகளை படிக்க நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். குடும்பத்தில் நாம் செய்கிற ஜெபமாலை, குடும்ப ஜெபமாலை, அந்த குடும்ப ஜெபமாலை முடித்த பிறகு பெரியவர்கள் நீங்கள் வாசிப்பதை விட பிள்ளைகளுக்கு அந்த பழக்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போ பிள்ளைகள் அந்த பழக்கத்தில் கடந்து வருவார்கள். அப்போ குடும்பத்திலே நீ வாசிக்கவில்லை என்றால் பிறகு எப்படி ஆலயத்தில் சென்று வாசிப்பார்கள்? அப்போ அந்த வாசகம் வாசிக்கிற பழக்கத்தை நாம் உண்டு செய்கிற சமயத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு பைபிள் மேலே ஆர்வம் கடந்து வரும், இறை வார்த்தை மேலே ஆர்வம் கடந்து வரும். அந்த இறை வார்த்தை படிக்க படிக்க பல சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்களெல்லாம் தெளிவுபடுத்துவதற்காக பங்கு தந்தையை போய் சந்திப்பார்கள். அருத்தந்தையை சந்திக்கிற சமயத்தில் அவர்களுக்கும் அருத்தந்தைக்கும் ஒரு உறவு ஏற்படும். அங்கு பொழுது அவருடைய வாழ்க்கை தரத்தை பார்ப்பார்கள். சந்தேகத்தை எல்லாம் அங்கு கேட்டு அதை தெளிவுபடுத்துவார்கள். காரணம், அருத்தந்தை படித்திருக்கின்றார்கள். அப்போ திருச்சபை முறைப்படியே அங்கு அருத்தந்தர்கள் அது தெளிவுபடுத்தி கொடுப்பார்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை விசுவாசுக்கு எதிராக ஒரு நாளும் போகாது. மாறாக அவர்கள் வாசிக்காமலே இருக்கின்ற பொழுது பல இன்டர்நெட் வழியாகவோ அல்ல பல புஸ்தகங்கள் வழியாக படித்து கொண்டு சொந்தமாக அவர்கள் தீர்மானம் எடுத்துக்கொண்டு சொந்தமாக கருத்துக்களை வெளியிட்டு போகிற சமயத்தில் திருச்சபைக்கு எதிராக அது போய்விடும். ஆக இறைசனில் மன்றாடுவோம். பிள்ளைகளுக்கு இந்த வாசகம் வாசிக்கிற பழக்கத்தை குடும்பத்திலிருந்தே நாம் உண்டு செய்கிற சமயத்தில் நிச்சயமாக அந்த பிள்ளைகள் விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக போக மாட்டார்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, இதோ என்னுடைய மகனையும் மகளையும் கரங்களால் விட்டு தருகின்றேன். இறை வார்த்தை படிக்கக்கூடிய பழக்கத்தை, அந்த தூண்டுதலை நீ தாமே அவர்கள் கொடுத்தருளும். அவர்கள் படிக்கின்ற அந்த இறை வார்த்தைகள் வழியாக கேட்கின்றவர்களுக்கு விடுதலையும் சௌக்கியம் கிடைக்கும் வண்ணமாக நீ தாமே செய்துள்ளும். குடும்பத்தில் நாங்கள் சந்திக்கின்ற பல பிரச்சனைகள், பல தடைகள் அதன் வழியாக நீங்கி போகட்டும். வார்த்தை ஆனவரே, எங்கள் மத்தியில் நீ தாமே குடிகொண்டு எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்தருளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.